பயம். அங்க அர்ச்சுனா கேட்பான்னு பயம். அவ்வளவுதான். பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாநிலத்துல வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர். சுகாதார அமைச்சர் யாருண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா. உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரனை போட்டிருக்கு. இவ்வளவுதான். வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, ஏழுமண்டா வைக்க முடியாது. ஏனென்றால் விடாது. நான் போய் கேட்பேன். அந்த பயம். கண்ணில நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாநில முதலமைச்சர் அவரை முடியும் சொல்லுங்க ஐயா. அது தோல்ல கைய போட்ட தோழர். இது வேற விதமான இல்ல, சும்மா தோழர் மட்டும்தான். தோழர் எங்கண்ட அரசு திலநாதர் என்றவர் தான். இலங்கையில அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சோத்த தின்று. அந்த மருத்துவரை கொட்டுறேன். எங்கண்ட ஜெகதீஸ்வரன் எம்பி இருக்கிறாரோ தெரியாது. நான் நினைக்கிறேன் இப்ப சிடிபி சேர்மன் கதிரையில போய் வவுனியால் இருக்கிறாரோ தெரியாது. என்னண்டா ஊழலை நிப்பாற்றம், ஊழல் இருக்காதுன்னு சொன்ன அரசாங்கம் வெக்கம். நான் கேட்கிறேன் கோல் பண்ணி, அண்ணா நீங்கள் சிடிபி சேர்மனை பக்கத்தோட சின்ன கதிரையில் எடுத்து போட்டுல இருத்திருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரையிலன்னு தெரியான்னு சொல்றார் வவுனியாவில். அதாவது தான் ஒரு டீச்சரா இருந்த நான் டீச்சரா இருந்த ஒரு சிடிபிக்குள்ள போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்குள்ள போய் இந்த மாதிரியான ட்ரேட் யூனியன் வேலை செய்யலாமண்டா அதுக்கு பேர் தான் என்பிபி ஜேவிபி. ரெண்டாவது ஒன்றை சொல்றேன். அந்த மாகாண சபை ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ தெரியல. மாகாண சபை ஒன்று ஒரு காலத்துல இருந்தது, ஆனா இப்பவும் இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியல. கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அமைச்சர் சந்திரசேகர். முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாநிலத்துல வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர். பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். பெண்கள் உரிமை அமைச்சர் பத்திரம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அது பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் வந்து கல்வித்துறைக்கு அமைச்சர், வடக்கு மாகாண சபை அமைச்சர். அது சரி, பரவாயில்லை. சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா. அவர் தான் நேற்றைக்கு இதுல ஓட் போடல. நான் எங்களுடைய கட்சி சார்பாக எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட் போட்ட மனுஷன் பவானந்தராஜா. ஒரு ஓட்டை இதுல 3 ஓட்டை இருக்கு. இந்த 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையை கை வைக்க இயலாத ஒரு ஆள், ஒரு ஓட்டை போட இயலாத ஒரு ஆள் என்னென்று வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார அமைச்சராக இருக்க முடியும் சொல்லுங்க. வெக்கம். எனக்கு சரி, எனக்கு 3 ஓட்டை இருக்கிற இந்த இடத்துல சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் தெரியாம போட்ட ஒரு ஆள் வடக்கு மாநிலத்தில் ஒன்றே போட்டு வச்சிருக்கிறீர்கள். வடக்கு மாகாண அமைச்சரா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த ஆளுக்கு திருப்பி சொல்லி ஜெஸ் சொல்லுங்க நோன்னு சொல்றார். திருப்பி சபாநாயகர் சொல்றார் நோன்னு சொல்லுங்க, நோக்கு ஜெஸ் சொல்றார். அதை விட கேவலம் என்னென்றால் இந்த உள்ளூராட்சி அமைச்சர், உள்ளூராட்சிக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறீங்க. யார் தெரியுமே? இளங்குமரன். அந்த கல்லு பிடிச்சாரு. இங்க பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனைடா கல்லு. பாராளுமன்றத்திலையும் கல்லு, வெளியிலையும் கல்லு, சாவச்சேரியிலையும் கல்லு. வடக்கு மாகாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரனை போட்டிருக்கு. என்னண்டு ஒரு மாகாண சபையில 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, சரியா கையை விட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சுகாதார அமைச்சரை விடலாம். நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அடிக்கப்பட்டு, இவர்களுக்கு கடிதம் அடிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னில அரசாங்க உத்தியோகத்தரோடு அழைக்கப்பட்டு இவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார். நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகளில் வந்து இருக்கிறது. இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம். அங்க அர்ச்சுனா கேட்பான்னு பயம். அவ்வளவுதான். வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, ஏழுமண்டா வைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அர்ச்சுனா மாகாண சபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி, விடாலும் சரி, நான் போய் கேட்பேன். அந்த பயம். ஆனால் என்ன கவலை என்றால் நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது வந்து இப்படியான ஒரு 3 ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள். இதன் என்னண்டு கண்ணில நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாநில முதலமைச்சர் அவரை முடியும் சொல்லுங்க ஐயா. அது பரவாயில்லை. என்னென்றால் இந்த ஜெகதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு பிமல் ரத்நாயக்க கதைக்கிறார். தோழர், தோல்ல கைய போட்டு தோழர். இது வேற விதமான இல்ல, சும்மா தோழர் மட்டும்தான்.
தோழருங்கண்டு அரசாங்கத்தில் யாராவது யாருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா ஊழல் இருக்கிறதா தெரிஞ்சாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதாண்டு ஐயா வீடியோட வினாடி தேக்காய் நன்றி ஐயா வீடியோவோட போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பாருங்க பெரிய கதிரையில காலுக்கு மேல குழந்தை பிள்ளைகள் நர்சரி ஸ்கூல்ல ஆட்டுற மாதிரி காலாட்டி கொண்டு வெக்கமா இல்லையா ஐயா அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அதுக்கு திலனான ஐயா அந்த பாவம் அந்த பிடிச்சு போட்டிருக்குது ஆடு மாடு நாய் தொடர்பான அமைச்சராக என்ன கவலைண்டா அந்த திலனாதர் என்றவர் தான் சொன்னவர் இலங்கையில அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சோத்த தின்று அந்த மருத்துவரை கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சரா போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டு கிடக்கும் இந்த வடக்கு மாநிலத்தில் புல் இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க ஏற்கனவே குரங்க பிடிச்சு கடைசியா நாயை பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற மேல ஆட்டை சொல்லுவாங்க தமிழ்ல ஐயா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிக்கிறேன் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வெக்கம் மிகப்பெரிய அவமானம் அதை விட நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான்னு நீங்க சொன்னீங்க எனக்கு அது சந்தோஷம் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான் இந்த பிடிஎஸ்ஐ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு என்ன கவலை என்றால் ஒரு குறைஞ்சது ஒரு மாகாண சபையை வைக்க பயப்படுகின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்குது தங்களுடைய 500 மீட்டர்ல 65 வந்திருக்கண்டு அது மாறி ஐயா அது 65 69 69 பொசிஷன் ஒன்று இருக்கு அதை மாதிரி இவர்கள் 65 பார்த்துட்டாங்க அதனாலதான் இவங்களுக்கு அது 65 69 65 தெரியுது அது 65 இல்ல 69 அது அவர்கள் இருக்கிற பொசிஷன் ஆவே முடிக்கிறேன் இவரை காரணம் தப்புறதே ஏன்னுசா மீ நான் உங்களோட மன்னிச்சுக்க உங்களோட ஒரு அன்பாக கேட்டுக்கொள்ற சபாநாயகர் அவர்களே தயவு செய்து அந்த இருக்கிற 3 ஓட்டைகள்ல ஒரு ஓட்டையை சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சரை வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு திண்டா நாட்டுல சோறு இல்லாம போகாதென்ற விளங்குற ஒரு விவசாய அமைச்சரை தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது வடக்கு மாநிலத்தில் போடும் என்றால் இது ஒரு பெரிய வெட்கம் இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில பாத்ரூம்ல போய் கையை தட்டி கொண்டிருப்பார்கள் அதுதான் கண்டீனண்டு அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் இருக்கிறார்களாவே தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அதுல அரசு ஊழியர்கள் எல்லாருமே சிரிப்பார்கள் அதுல இவர்கள் போகின்ற போது விழுந்து ஆவே தயவு செய்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த கனவுகள்ல மிதக்காம வெறியில மிதக்காம நிஜ வாழ்க்கைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி Vamos a